Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter Applications of Matrices and Determinants. இதில் first exercise 1.1. இதில் fourth problem பார்க்கலாம். If A is equal to ஒரு 2 cross 2 matrix கொடுத்திருக்காங்க, so that A square minus 3A minus 7I2 is equal to O2. Hence find A inverse. ஓகேங்களா, இதில் வந்து என்ன இக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2 இதை சால்வ் பண்ணி அது ஜீரோ மேட்ரிக்ஸ்ன்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரூஃப் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த இக்குவேஷனையே பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 3 minus 1 minus 2. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இக்குவேஷனை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2 is equal to O2. இல்லை ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர்னால் என்ன? ஏ இன்ட்டு ஏ தான் வந்து ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மேட்ரிக்ஸில் வந்து என்ன ஏ இன்ட்டு ஏ, அப்போ அந்த கிவன் டேட்டா ஏ இருக்குதுல்ல, அதை வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அப்போ என்ன வரும்? 5 3 minus 1 minus 2 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்னது? ஃபஸ்ட்டு ரோவும் செகண்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலமும் எடுக்கணும். அப்போ என்னது? காலமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25 minus 3. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் 15 minus 6. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் minus 5 plus 1. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் minus 3 plus 4. இதை வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணினா என்ன வரும்? 22 9 minus 3 1. இதுதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயர் வேல்யூ. இனி வந்து அந்த இக்குவேஷனில் வந்து எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2 is equal to ஏ ஸ்கொயருக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 22 9 minus 3 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 5 3 minus 1 minus 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் 7 இன்ட்டு ஐனா என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 9 minus 3 1. 3 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 15 9 minus 3 minus 6. தென் வந்து 7 வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0 0 7 எல்லாமே வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து அதை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்? 22 minus 15 minus 7. நெக்ஸ்ட்டு 9 minus 9 plus 0 minus 3 plus 3 minus into minus plus. then வந்து minus 0 1 plus 6 minus 7. இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் என்ன வரும்? 15 7 ஆட் பண்ணால் என்ன வரும்? 22. 22 minus 22 என்ன? 0. 9 minus 9 0. minus 3 plus 3 0. தென் வந்து 6 plus 1 7. 7 minus 7 0. இப்போ வந்து நமக்கு வந்து என்னது? O2 வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, நமக்கு வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. அப்போ வந்து இது என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3A மைனஸ் 7I2 is equal to 0ன்னு வந்து ப்ரூஃப் ஆகிடுச்சு. இனி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த இக்குவேஷன்லேயே வந்து இக்குவேஷனோட எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இக்குவேஷன்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, மல்டிப்ளை பை ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கொண்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் மைனஸ் 3A இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 7I2 இன்ட்டு ஏ இன்வர்ஸ்.
ஓகேங்களா. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா ஏ இன்வர்ஸ்னாலே நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், ஏயோடைய ஏ மேட்ரிக்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்னது ஏ இன்வர்ஸ். அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/a போடலாமா, மைனஸ் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் தென் வந்து ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, இங்கே 2x2 மேட்ரிக்ஸு, ஸோ 2 போட்டுக்கோங்க, மைனஸ் ஆஃப் 7 இன்ட்டு ஐக்கு வந்து என்ன போடலாம், ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் போடலாமா, ஐக்கு பதில் வந்து என்னது ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஏ இன்வர்ஸுக்கு வந்து அதோட ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு தான் பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஏயும் இந்த ஏ ஸ்கொயரில் உள்ள ஒரு ஏயும் வந்து கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே உள்ள ஏயும் இந்த ஏயும் வந்து கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதை எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு ஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு மைனஸ் 3i2 இருக்குது, நெக்ஸ்ட்டு 7a இன்வர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே வந்து 7a இன்வர்ஸ் இருக்குது, அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு பேலன்ஸை இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும், அதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக வச்சுக்கலாம். அப்போ a மைனஸ் 3i2 ஈக்குவல் டு மைனஸ் வந்து இந்த பக்கம் போகும்போது என்னதான் ப்ளஸ் ஆகும் 7a இன்வர்ஸ். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிட்டோன்னா இந்த a இன்வர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து 7a இன்வர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 7a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் a மைனஸ் 3i2 தானே. அப்போ ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 ஏ மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு ஐனா வந்து யூனிட் மேட்ரிக்ஸு 1 0 0 1 யூனிட் மேட்ரிக்ஸை எழுதியாச்சு. இனி வந்து இது வந்து 3 வந்து உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 0 0 3. இப்போ வந்து 3 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன, சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் பண்ண 5 மைனஸ் 3 தென் வந்து இந்த 3 மைனஸ் 0, நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும் மைனஸ் 1 மைனஸ் 0, நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 2 மைனஸ் 3. இதை சப்ட்ராக்ஷன் பண்ணினா என்ன கிடைக்கும், 2 3 மைனஸ் 1 மைனஸ் 5. ஓகேங்களா. இது வந்து நம்மளுடைய 7a இன்வர்ஸோட வேல்யூ. 7a இன்வர்ஸோட வேல்யூ வந்து என்னது 2 3 மைனஸ் 1 மைனஸ் 5. இதில் வந்து நம்ம வந்து a இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், 1/7. அப்போ நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய a இன்வர்ஸ். a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 2 3 மைனஸ் 1 மைனஸ் 5. ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். கொஸ்டின் என்ன, ஏன்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இக்குவேஷன் படி நம்ம வந்து இந்த இக்குவேஷனை சால்வ் பண்ணி 0 மேட்ரிக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே இக்குவேஷனை பேஸ் பண்ணி a இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இக்குவேஷனில் ஏ ஸ்கொயரை வந்து கண்டுபிடிப்போம். ஏ ஸ்கொயர்னா என்ன, ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ மேட்ரிக்ஸை வந்து 2 டைம்ஸ் வந்து எழுதி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே உள்ள ஒரு ரோவும் அங்கே உள்ள ஒரு காலமும் எடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கிது. அந்த ஆன்சரை வந்து இந்த இக்குவேஷனில் வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ ஸ்கொயருக்கு வந்து அந்த ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் மைனஸ் 3 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எடுத்து எழுதியிருக்கு. தென் மைனஸ் 7 இன்ட்டு ஐ9 யூனிட் மேட்ரிக்ஸை எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கு. தென் வந்து 7 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கு. மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷனுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அடுத்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்டுக்கு கூட சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. சப்ட்ராக்ஷன் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இக்குவேஷனில் வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்.
மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த ஏ இன்வர்ஸ்னால் என்னன்னு சொல்லி தந்திருக்கேன். ஏ மேட்ரிக்ஸோடைய ரெசிப்ரோக்கல் தான். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/a ஏன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், ஐன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு ஐ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐக்கு வந்து ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏ இன்வர்ஸுக்கு வந்து என்னது 1/a. இப்போ வந்து இந்த ஏயும் இந்த ஏ ஸ்கொயரில் உள்ள இந்த ஒரு ஏயும் வந்து கேன்சல் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே உள்ள ஏயும் இந்த ஏயும் கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ் தான் இருக்கும். இந்த இது மட்டும் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அடுத்தது a மைனஸ் 3i2 மைனஸ் 7a இன்வர்ஸ்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து 7a இன்வர்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு பேலன்ஸு இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ வந்து இன்னும் வந்து நம்ம வந்து 7a இன்வர்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 7a inverse is equal to a minus 3i2. அப்போ இதுலேருந்து வந்து 7a inverseக்கு ஏயோட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கு. தென் மைனஸ் 3 இன்ட்டு ஐக்கு வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கு. மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வந்து நம்ம வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 2 3 மைனஸ் 1 மைனஸ் 5 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த 7 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்னது அது டிவைடில் ஆகும். அப்போ 1/7 அந்த 2x2 மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.